ஹரோகரா, முருகனுக்கு ஹரோகரா. கந்தசஷ்டி விரதத்தோட 6வது நாள் குட்டி ஸ்டோரி ஆஃப் சூரசம்ஹாரம். இது சொல்றதுக்கு முன்னாடி அருணகிரிநாதர் பாடின ஒரு அட்டகாசமான பாட்டை உங்களுக்கு நான் சொல்றேன். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, பாடுபடும் சூரனை வதைத்த முகம் ஒன்று, குன்று அடியாளர்கள் கெட்டதை கொடுத்த முகம் ஒன்று. இதுலயே இன்னைக்கு குட்டி ஸ்டோரி வந்துருச்சு. சோ கடந்த ஒரு 5 நாளா நான் ஸ்டோரி சொல்லிட்டேன். நேற்று வேல் வாங்கினாரு. வேல் வாங்கிட்டு சூரனோட கடுமையான போருக்கு போறாரு. அந்த நேரத்துல சூரனோட தம்பிங்க 2 பேர், அதாவது சிங்கமுகனுக்கும் தாரகாசூரனுக்கும் வந்திருக்கிறது சிவபாலகன். கண்டிப்பா அவரை ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அவங்க போய் சூரன்ட்ட சொல்றாங்க, அண்ணே வேணானே, இந்த போர் புரிஞ்சா நம்ம காலியாயிடுவோம். ஆனாலும் சூரனோட அகந்தை அந்த நேரத்துல விடவே இல்லை. போர் புரிஞ்சுதான் தீரணும்னு இவங்க 2 பேருக்கும் போனா செத்துருவோம்னு தெரியும். ஆனாலும் என்ன பண்றாங்க, அண்ணன் சொல்லிட்டாரே அப்படின்னு வேற வழி இல்லாம அவங்க வந்து கட்டுப்பட்டு போறாங்க. தாரகாசூரனும் சிங்கமோகனும் செத்து போறாங்க. மறுபடியும் தன்னோட படை தலைவர், படை தளபதியான வீரபாகு, நம்ம கந்தன் கருணை படத்துல வந்து சிவாஜி சார் பண்ணிருப்பாருல, பயங்கரமான ஒரு கேரக்டர். அந்த டோட்டல் போரையே முருகன் ஐயாவோட சார்பா தாங்கி நின்றது வீரபாகு தான். வீரபாகு வந்து மறுபடியும் தோது அனுப்புறாரு. அதாவது 5வது நாள் முடிஞ்சு போர் முடிஞ்சு 6வது நாள் சூரசம்ஹாரத்துக்கு முதல் நாள் நைட்டு அவர் வந்து அனுப்பி முருகன் வந்து சூரன்ட்ட வந்து தூது அனுப்புறாரு. எப்பா வேணாம், பஞ்சாயத்து வேணாம், முடிச்சுக்கலாம், அவனை வந்து பண்ணி சொல்லணும். வீரபாகுக்கு ஒரே ஆச்சரியம், இப்படி ஒரு சாமியா, இவ்வளவு தூரம் நம்ம ஜெயிச்சிருவோங்கிறது தெரிஞ்சோம் முருகன் வந்து நம்மள தூது அனுப்புறாருன்னு அவரும் போய் பேசுறாரு. ஆனா அப்பவும் சூரன் ஒத்துக்கல. அவ பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கான் முருகன், அவெல்லாம் ஒரு ஆளா, அவனை அடிச்சு தூள் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் போரு கழிச்சு அந்த போர்ல முருகன் ஐயா விட்ட ஒரு வேல்ல காலி ஆகுறாரு சூரன். அப்பவும் வந்து அவர் வந்து செத்த மாதிரி காட்டிக்கல. ஏன்னா அவர் தான் ஏகப்பட்ட மாயாஜால வித்தைகள்லாம் தெரியும்ல. பக்கத்துல ஓடி போய் ஒரு மாமரமா மாறிடுறாரு. மாமரம்னா ஒரு மாமரம் இல்ல, ஒரு மிகப்பெரிய மாமர தோப்பா. நான் எங்க இருக்கான்னு தெரியாத அளவுக்கு. ஆனா முருகன் எவ்வளவு ஸ்மார்ட் இருந்தா, கையில வச்சிருக்காருல வேலு, அதை எடுத்து கரெக்டா ஒரு மாமரத்தை விடுறாரு. ஒரு மாமரம் முட்டை அப்படி 2ஆ பொழக்குது. ஒரு பக்கம் சேவலா மாறுது, ஒரு பக்கம் மயிலா மாறுது. சேவலும் மயிலும் சேர்ந்து முருகனை தாக்க வருது. ஆனா முருகன் என்ன சொல்றாரு, செல்லப்பட்டீங்களா, நீங்க 2 பேருமே என் கூட தான் இருக்க போறீங்க. ஒருத்தர் என்னோட கொடியா இருக்க போறீங்க, ஒருத்தர் என்னோட வாகனமா இருக்க போறீங்கன்னு சொன்ன அந்த சேவலும் மயிலும் முருகனுக்கு அடிமையா மாறி அங்க சூரன் வந்து காலியாகிறாரு. சூரன் வந்து அவரோட தப்பெல்லாம் உணர்ந்து, ஐயா என்ன மன்னிச்சிருங்க, நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், உங்களோட புகழ் இருக்கிற வரைக்கும் என்னோட புகழ் இருக்கணும்னு கேட்டோன்னே, இருக்கும்பா, ஒரு வருடமும் சூரசம்ஹாரம்னு ஒண்ணு நடக்கும். அப்ப சூரனோட புகழை பத்தி எல்லாரும் பேசுவாங்க. ஒண்ணு அழிக்கிறது, தனிப்பட்ட ஒரு அரக்கன் அழிக்கிறது கிடையாது. சூரபத்மன் அப்படின்னா அகந்தை, ஒரு மனுஷனுக்குள்ள இருக்க அகந்தை, பொறாமை குணம், கோபம், இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்க எல்லா நெகட்டிவிட்டி தான் ஒரு சூரபத்மனோட உருவம். சோ அவனை அடிச்சாலே எல்லாத்தையும் சேர்த்து அழித்த ஒரு கணக்கு வந்துருது அப்படின்னு சொல்லி சூரன் சொல்லி அதை முடிக்கிறாரு. இம்மீடியட்டா அவனை வந்து அடிச்ச கையோட முருகனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துருது. அதால நேரம் திருச்செந்தூர் கடல்ல போய் குளிச்சுட்டு உள்ள வந்து உட்கார்றாரு. அதாலதான் திருச்செந்தூர் முருகனை நம்ம பார்க்க போகும்போது கடல்ல குளிச்சுட்டு போகணுங்கிறது ஐதீகம். சோ இதுதான் சூரசம்ஹாரம். இன்னைக்கு திருச்செந்தூர் சும்மா வேற லெவல்ல இருக்கும். எனக்கும் போகணும்னு ஆசைலாம், பட் தவிர்க்க முடியாத ஒரு சில காரணங்களால போக முடியல. பட் இந்த கதையை உங்களுக்கு 6 நாள் சொன்னதுல ரொம்ப சந்தோஷம். பட் 6 நாளோட விரத முடியல. நாளைக்கு ஒரு சூப்பரான, ஏன்னா ஒரு ஃபைட் சீன் முடிஞ்சா அடுத்த ஒரு பாட்டு சீன் வரணும்ல. நாளைக்கு ஒரு சரியான கல்யாண சீக்வன்ஸ் இருக்கு. அந்த கதையை நாளைக்கு சொல்றேன். இன்னைக்கு எல்லாருக்கும் கந்தனுக்கு ஹரோகரா, முருகனுக்கு ஹரோகரா.